அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் எழுத்தாப்பாட்டி பேசுகிறேன். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் வட்டம் பாடியில் கூடிக்கொண்டிருக்கும் ஜெகதாம்பாள் சமேத திருவள்ளீஸ்வரர் அருள்பாலிக்கும் திருவள்ளிதாயம்ங்கிற கோவிலை பற்றி தான் சொல்ல போகிறேன். முதல்ல இந்த இடத்துக்கு பாடின்னு ஏன் பேர் வந்ததுன்னு பார்க்கலாம். 14ஆம் 15ஆம் நூற்றாண்டில் ஆட்சி புரிஞ்சுட்டு வந்த மன்னர்கள் தங்களோட போர் கருவிகளை வைக்கிறதுக்கும் போர் வீரர்கள் தங்கிறதுக்குமான ஒரு பாதுகாப்பான இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே முகாமிடுவார்களாம். போர் சம்மந்தமான பொருட்களை வச்சுருக்கிறதுனால அதுக்கு பாடி வீடுன்னு பேர் வச்சா. அது இப்போ பாடின்னு சொல்கிறோம். இந்த கோவில் நாயகன் திருவள்ளீஸ்வரர் கிழக்கு பார்த்த சன்னதியிலையும் அதே சன்னதியில் நாயகி ஜெகதாம்பாள் தெற்கு பார்த்தும் காட்சி தந்து நமக்கு அருள்பாலிக்கிறார்கள். இந்த கோவிலில் கணபதி பிரம்மாவோட புதல்விகளான கமலி வள்ளின்னு 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டு காட்சி தரார். திருமணமாகாத பக்தர்கள் இவரை மாலை சாத்தி வேண்டினா கூடி சீக்கிரம் நடக்குங்கிற நம்பிக்கை. இந்த கோவிலின் ஸ்தல விருட்சம் கொன்றை மரம். இந்த கொன்றை மரத்தடியில் தான் சிவபெருமான் சேம்புவா தோன்றினார். சூரியன், சந்திரன், ஆஞ்சநேயர் ஆகியோர் வழிபட்ட சிவலிங்கங்கள் தனித்தனி சன்னதியிலிருந்து அருள்பாலிச்சுட்டு வரா. திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், ராமலிங்க அடிகளார் எல்லோரும் இக்கோவிலை பற்றி சிறப்பாக பாடியிருக்கா. திருமயிலை, திருவான்மியூர், திருவேற்காடு, திருவன்பாக்கம், திருவேற்கோளம், திருவேம்பலக்காட்டூர், திருஊரல், திருவேலாங்காடு, திருப்பாச்சூர், திருமுல்லை வாயல், திருவற்றியூர்னு 11 கோவில்களும் திருவள்ளிதாயிரம் கோவிலை சுற்றி ஒரு மாலை மாதிரி அமைஞ்சிருக்கிறதா ஸ்தல புராணம் சொல்கிறது. இந்த கோவிலில் பௌர்ணமி தேதியில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவா. மற்றபடி எல்லா சிவன் கோவில்களும் நடக்கிற விசேஷங்களும் நடக்கும். திருச்செந்தூர் ஆலங்குடிக்கு இணையான கோவில். சாமி அம்பாள் சன்னதிக்கு மேல் சுவத்தில் நவகோணம், அஷ்டலட்சுமி, அஷ்டதிக் பாலகர்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த இடத்துல நின்று திருவள்ளீஸ்வரரையும் ஜெகதாம்பாளையும் தரிசனம் செஞ்சால் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்கிறா. ஒரு சாபத்தினால் கருங்குருவியாக மாறின பரத்வாஜ முனிவர் நீண்ட காலம் இந்த தளத்தில் சிவனுக்கு பூஜை பண்ணினதுனால அவர் பழைய நிலைக்கு வரார். வழின்னா குருவின்னு அர்த்தம். கருங்குருவியாக வந்து சிவனை வழிபட்டு சாப விமோச்சனம் அடைஞ்சதுனால இந்த இடத்துக்கு திருவள்ளிதாயம்னு பேர் வந்தது. இங்கே இருக்கிற அம்பாளுக்கு தாயம்பாளுங்கிற பேரும் உண்டு. இந்த கோவிலை குருஸ்தலம்னு ஏன் சொல்கிறான்னு பார்க்கலாம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி சண்டை வரதை தடுக்கிறதுக்காக குரு பகவான் அசுரர்களின் தலைவர் சுக்கராச்சாரியார் இல்லாத சமயத்தில் அவரோட இடத்துக்கு போய் அவரை போல் வேஷம் போட்டுண்டு அசுரர்களை மனசை மாற்றி எல்லாரையும் தேவர்கள் பக்கம் திருப்பினதுனால சுக்கராச்சாரியாருக்கு கோபம் வந்து குரு பகவானுக்கு உனக்கு இருக்கிற அத்தனை சக்திகளும் ஒன்றை விட்டு போகணும்னு சாபம் கொடுத்துட்றார். அவர் சாபம் போக சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சப்போ சிவபெருமான் நேர்லேயே வந்து திருவள்ளிதாயம் வந்து தவம் செஞ்சால் விமோச்சனம் கிடைக்கும்னு சொன்னதுனால இங்கே வந்து சொன்னபடி செஞ்சு சாப விமோச்சனம் அடைகிறார். அதனால் இங்கே குரு பகவானுக்கு சக்தி அதிகம். குரு பகவானுக்கு தனி சன்னதி உண்டு. குரு பெயர்ச்சி ரொம்ப சிறப்பாக நடக்கும். அமர்ந்திருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி, ரோஜாப்பூ மாலை, வெள்ளை கொண்டக்கடலை மாலை சாத்தி வழிபடுறது விசேஷம். இந்த கோவிலின் மூலஸ்தானம் யானையின் பின்புற கஜபிருஷ்ட அமைப்பில் அமைஞ்சிருக்கு. சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள்ள வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரகதோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். நல்ல குணமுள்ள குரு பகவானே, எனக்கு நல்லதொரு வாழ்க்கை அமைய மற்ற கிரகங்களின் எந்த விதமான தோஷங்களும் இல்லாமல் இருக்க அருள் புரிவாய்னு இதுக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை தானும் சொல்லிட்டு வாங்கோ. குரு பகவான் உங்களுக்கு நல்ல கல்வியும் ஞானமும் தருவார். இந்த ஆடியோவை பார்க்குறவா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவாளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ. கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். பாய்.